ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜே பிளாக் ஆத்தி அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 7 to 8 வந்து நம்மளோட லட்சுமி எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்மளோட ரமேஷ்குமார் சார் வந்திருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதி விற்பனை பற்றி ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசுகிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை பற்றி விலாவரியாக புட்டு 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 வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஷோ ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ஹாப்பியாக இருக்கேன் சார். போன டைம் அதை விட இந்த டைம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார். உண்மையுமே ஓகே, நீங்கள் ஸ்டைலாக இருக்கிறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இப்போ தான் ஒருத்தர் கால் பண்ணி சொல்லிட்டு தான் இருந்தது என்னுடைய அப்பாஸ் மாதிரி இருக்கப்பா தம்பி அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிற விஷயம் வந்து ஏற்றுமதி பற்றி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் சார் இல்லைங்களா? இந்த டைம் வந்து பசங்களுக்கு மட்டும் போன டைம் பேசுன மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் பெண்கள் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை எப்படி பயன்படுத்தலாம் அதை பற்றி சில விஷயங்கள்லாம் கேட்கலான் இருக்கோம். அண்ட் காலர்ஸ் நீங்களும் மறக்காமல் கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போகிறோம் இன்னைக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டாபிக்கே ஃபர்ஸ்ட் விஷயங்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம்னா, நம்மளோட வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ பெண்கள் வந்து இந்த ஏற்றுமதி பற்றி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இது பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு எப்படி வருமானம் கிடைக்கும், அண்ட் ஏற்றுமதி பற்றி பெண்களோட ஒப்பீனியன் என்ன, அப்படி இப்போ பார்க்குறது எப்படி, ஸோ அதை பற்றி இப்போ சார் ஷேர் பண்ண போகிறாங்க. சொல்லுங்கள் சார். பெண்கள் பல வகையான பொருட்களை சுலபமாக ஏற்றுமதி செய்யலாம். அரிசி, தேங்காய், காய்கறிகள், முந்திரி, ஏலக்காய், மிளகு, மஞ்சள், அழகு சாதன பொருட்கள், சேலைகள், பருத்தி துணியால் செய்யப்பட்ட ஆடைகள், கைவினைப் பொருட்கள், கைத்தறி பொருட்கள், தோல் பைகள், சணல் பைகள் என்று பல வகையான பொருட்களை பெண்கள் சுலபமாக ஏற்றுமதி செய்யலாம். ஓகே சார், சூப்பர் சார். அப்போ வந்து இத்தனை விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? ஒரு டைப் ஆஃப் வந்து லேடிஸ் வந்து இவ்வளோ விஷயம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா சார், நம்மளோட ஊட்டி உதகமண்டலம், எஸ் நீலகிரின்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு அதான் ஞாபகம் வரும். நீலகிரியில் வந்து இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை பற்றி சொல்லுங்கள் சார். நீலகிரி மாவட்டத்திலிருந்து பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மலைகளின் இளவரசி என்று ஊட்டி அழைக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திலிருந்து உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பீன்ஸ், பீட்ரூட் போன்ற ஆகிய காய்கறிகள், பேரிக்காய், பிளம்ஸ் ஆகிய பழங்கள், ஏலக்காய், மிளகு, கிராம்பு ஆகிய நறுமணப் பொருட்கள், சாக்லேட், ஊட்டி வர்க்கி, நீலகிரி தைலம் ஆகிய பொருட்கள் நீலகிரி மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மற்ற மாவட்டங்களில் வசிக்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இந்த பொருட்களை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். நீலகிரி மாவட்டத்திலிருந்து இந்த பொருட்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. சிறப்பு சார். அப்போ வந்து நம்ம இந்த ஊட்டி சாக்லேட்ஸ்லாம் அதுவுமே பண்ணலாம் இல்லையா சார்? ஸோ ஊட்டி சாக்லேட் பெரிய ஒரு மார்க்கெட்டிங். நான் லாஸ்ட் டைம் ஒரு டைம் போயிட்டு வந்தப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கினேங்க, 1/4 கிலோ பாக்ஸ். அப்போவே வந்து 110 ரூபா நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, சாக்லேட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே பிஸ்னஸ் இருக்காமா தெரிஞ்சுக்கிறோம் மக்களே. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு அங்கமாக மாறிட்டு இருக்குது என்னென்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறப்ப என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை மட்டும் இல்லாமல் உடலுக்கு வந்து நல்ல ஒரு 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 எனர்ஜி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பேசுகிறப்ப என்ன சொல்லுவோம்னா வாழைப்பழத்தை பற்றி பேசுவோம். ஸோ அந்த வாழைப்பழத்தை பற்றி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற பற்றி சொல்லுங்கள் சார். வாழைப்பழங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வாழை மற்றும் வாழையிலிருந்து மதிப்பு கூட்ட பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வாழைப்பழங்கள் பூவன் பழம், ரஸ்தாளி பழம், செவ்வாழைப்பழம், நேந்திரம் பழம், கற்பூரவள்ளி வாழைப்பழம் ஆகிய வாழைப்பழ வகைகள். வாழை தண்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வாழை இலை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வாழை நாரிலிருந்து மதிப்பு கூட்டி பைகள், கூடைகள், தரை விரிப்புகள் போன்ற ஆகிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வாழைக்காயை மதிப்பு கூட்டி சிப்ஸ் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். வாழையிலிருந்து அனைத்து பொருட்களும் மதிப்பு கூட்ட பொருட்களும் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஓ சூப்பர் சார். வாழைப்பழத்தை எடுத்துட்டோம்னால அதில் எல்லாமே பெனிஃபிட் தான் இல்லைங்களா? வாழை தண்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. வாழை இலையில வந்து வாழை இலை வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பழங்கள்ல இருக்குது, அதை பழத்தை காய வச்சு பொடி பண்ணி அதையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் வாழைப்பழத்தில் இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் சார். இப்போ வந்து திருப்பூரில் வந்து இந்த ஊத்துக்குழி வெண்ணெய்ன்னு சொல்கிறாங்களே சார், அப்போ வந்து நம்ம ஊரில் தான் அந்த ஒரு ஸ்பெஷலிட்டான ஒரு இடம் இருக்குன்னா நம்ம ஊத்துக்குழி தான் சொல்லுவோம் அந்த வெண்ணெயை பற்றி. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஊத்துக்குழி வெண்ணெய் அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஓகே சார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஊத்துக்குழி என்ற பகுதியில் வெண்ணெய் சிறந்த முறையில் கிடைக்கிறது. இந்த ஊத்துக்குழி வெண்ணெய் தரமாக உள்ளதால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஊத்துக்குழி வெண்ணெய் உலக புகழ் பெற்றது. வெண்ணெய் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். நெய் கேட்கும் இறக்குமதியாளருக்கு வெண்ணெயை மதிப்பு கூட்டி நெய் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். நெய் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் பொழுது
அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அப்படியே இருக்க வேண்டும். நெய் தயாரித்து ஏற்றுமதி செய்யும்போது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் மிகவும் முக்கியமானது. பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். நெய் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் பொழுது பிராண்ட் பெயர் உருவாக்கி கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். வெண்ணெய் மற்றும் மதிப்பு கூட்டி நெய் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். பல நாடுகளுக்கு சவுதி அரேபியா, கத்தார், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா ஆகிய நாடுகளுக்கு ஊத்துக்குளி வெண்ணெய் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட நெய் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பரவாயில்ல, இல்லை நம்ம ஊருங்க இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க இருக்குது ஊத்துக்குளி. ஆனால் பாருங்க ஜெர்மனி வரைக்கும் போகுதாமாங்க நம்ம யூஸ் பண்ணுற அந்த வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கேட்கறதுக்கு புதுசாக இருந்துச்சு. சூப்பர். ஆனால் வந்து இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் தோணுது சார். என்னன்னா இன்னைக்கு வந்து பாலித்தீன் கவர் வந்து அதிகமாயிட்டே இருக்குல்ல சார். அது வந்து ஒரு மங்கரை கிட்டத்தட்ட 300 வருஷம் 500 வருஷமா சொல்றாங்க. அது உண்மையானு தெரியல. அப்படி இருக்கப்ப அந்த துணிப்பணிகள் எக்ஸ்போர்ட் பண்றது எப்படி சார்? அது பைகளை பத்தி, துணிப்பைகள் பத்தி அதை பத்தி சொல்லுங்க சார். கிளாத் பேக்ஸ் துணிப்பைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பருத்தியால் செய்யப்பட்ட துணிப்பைகள், இயற்கை முறையில் செய்யப்பட்ட துணிப்பைகள், சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக உள்ள கிளாத் பேக்ஸ் துணிப்பைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. துணிப்பைகள் சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, மலேசியா, சிங்கப்பூர், நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர். பாருங்க, நிறைய விஷயம் நான் பேசிட்டே தான் இருக்க போறேன்னா கிட்டத்தட்ட 1 hour இந்த ஷோ நடக்க போதில் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த 1 hourல வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா கவலையே படாதீங்க. கால் போயிட்டு இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட விஷயங்கள் என்னென்னு கேட்டுக்கோங்க. லாஸ்ட் வீக் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, தேங்காய் விற்பனை பற்றி கேட்டிருந்தாங்க. நாங்கள் நோட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டு அவர் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறக்கு என்ன பண்ணுறாரோ அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லையா? ஸோ அதுதான் வெற்றியோட முதல் படி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க ஒரு பர்சனாக நீங்களும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கால் பண்ணிட்டு நம்மளோட ரமேஷ்குமார் சார்கிட்ட உங்களோட எக்ஸ்போர்ட் அந்த விஷயங்கள் பற்றி, ப்ளஸ் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணால் நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், ஸ்டார்ட் அப் எப்படி இருக்க போது, இதை பற்றி டீடைல்ஸ் வேணும்னா மறக்காமல் கேட்டுக்கோங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்ட விஷயமே லேடிஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி கேட்டுக்கோங்க. எதுக்காகனா லாஸ்ட் வீக் வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீக் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நான் வரப்போகிறதுல கேட்க போகிறோம். அண்ட் இப்போ ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. எந்த படத்துலன்னா அபிநானும் படத்துலேருந்து அந்த ஒரு சூப்பரான ஒரு பாடலுங்க. எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பே தட்டாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடல். ஸோ அந்த பாடலை கேட்டுவாங்க. நம்ம ரமேஷ்குமார் சார் இன்னும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது உங்களுக்கான ஒரு ஷோவாக இருக்க போது. நிறைய விஷயம் கற்றுக்கோங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நம்மளோட வியாபாரத்துக்கு முக்கியத்துவமாக இருக்குங்களே, எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வந்துருக்கு, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. நான் உங்க விஜய் பிளாக் கார்த்தி. இது உங்களுக்கான ஒரு 1 hour ஷோ. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்களே.